ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட்லி நம்பினா ஜஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேட் லவர்ஸ்க்காக. ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம சேனல் அதிகமாக கேட் வீடியோஸ் நீங்கள் கேட்பீங்க, நானும் போடுவேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கேட் அடாப்ஷன் ரொம்ப முக்கியமான. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வீடியோ எப்படி சொல்கிறதுனே தெரியலப்பா. ஏன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போட்டு காட்டினா தான் உங்களுக்கு புரியும். அதாவது நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2000, 3000, 5000, 10,000 அந்த மாதிரி காசு போட்டு வெளியில் காசு தந்து கிட்டன்ஸ் வாங்குறீங்க தெரியுமா. ஆனால் இங்கே என்ன சொல்கிறேன்னா, மனுஷங்களுக்கு தான் ஜாதி இருக்குது, விலங்குகளுக்கும் எதுக்கு ஜாதி பார்க்குறீங்க? முக்கியமாக இந்த பெற்றோர்கள் அவங்கள தான் சொல்லணும். அவங்களுக்கு சவுண்டு கேட்குதா? நான் ரெஸ்கியூ பண்ண ஒரு கேட் பார்த்தீங்கன்னா வீட்டில் குட்டி போட்டுக்குது. ஸோ அந்த குட்டி நீங்கள் கேட்குதா? இந்த குட்டிங்களோட நிலைமையை பாருங்கள். இது மதர் கேட் காணாமல் போயிடுச்சு. சரியான ஊட்டச்சத்து புரதச்சத்து இல்லாததால் குட்டியாகவே இருக்குது. 45 டேஸ் ஆன குட்டி. இது அடாப்ஷன் வேணுங்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். இந்த மாதிரி ஒரு கிட்ட நான் ரெஸ்கியூ பண்ணல, ஓகேவா? ஐ எம் ஏ கேட் மேன். Did you watch this? மொத்தம் 4 கிட்டன். ஸோ அதை நான் தான் பார்த்துக்கிறேன். என் நிலைமையை பாருங்கள். நான் இருக்கிறது வாடகை வீடு. ஸோ இந்த இடத்துல எப்படி இந்த மாதிரி வாடகை வீட்டில் வளர்த்துக்குவாங்க தெரியுமா? நான் யாருக்கும் தெரியாமல் என் ரூமில் வச்சுதுங்க ரெஸ்கியூ பண்ணி காப்பாற்றிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஹெல்ப் பார்த்தீங்கன்னா, இந்த கிட்டனை நீங்கள் அடாப்ஷன் பண்ணிக்கோங்க. இதை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை. அதை நான் வீட்டில் விட்டுட்டு போனாலும் கற்றுதுங்க, என்னாலையும் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் நிறைய கிட்டன்ஸ் அடாப்ஷன் தந்திருக்கேன். ஸோ பாருங்கள் இது எந்த அளவுக்கு கற்று. ஏன்னா எனக்கு எப்போ என்ன வீடியோ சொல்கிறதுனே தெரிலப்பா. சீரியஸாக நீங்கள் கடையில் போய் கிட்டன் வாங்குறீங்க தெரியுமா, அதால் கொஞ்சம் இதுங்களை பாருங்கள். அதுக்கு 5000, 10,000 தந்து செலவு பண்ணீங்களே, இதுங்களாம் ஃப்ரீயாக இருக்கிறது. எதுக்கு கத்துறோம்? அம்மாவா இல்லை, நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா மக்கள் அவங்க மனநிலை என்னால் மாற்றவே முடியல சீரியஸாக. இப்போ நீங்கள் வீட்டுட்டு வெளியே வந்தீங்கன்னா ரோட்டில் எத்தனையோ நாய், பூனை, ஸோ இந்த மாதிரி ஜீவன்கள் ரோட்டில் சோத்துக்கு வழி இல்லாமல் வெளியில் கஷ்டப்பட்டு இருக்குது. பட் ஸ்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படித்தவங்களே வளர்த்தனா ப்ரீடட் கேட்டு தான் நல்லா புசுன்னு கொல்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு போய் வந்து வளர்த்துருங்க. அது சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இறந்து போயிடுது. அதுக்கு பராமரிப்பு தேவை. யாருக்குமே நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட் கேட் வளர்க்கணும்னு தோண மாட்டேங்குது. நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நான் இப்போ இருக்கிற நிலைமையோட நான் வேற ஒரு நிலைமைக்கு போய் வேற ஒரு லெவலில் இருந்துட்டு நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன்னா நிச்சயம் நீங்கள் கேட்பீங்க. அந்த ஒரு முயற்சியில் தான் நான் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கேன். பட் நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு இந்த கிட்டனெல்லாம் யாருக்கு ப்ளூ கிராஸில் தரத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லை. யாராவது அந்த அடாப்ஷன் பண்ணிங்களான்னு ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? எனக்கு ப்ளூ கிராஸ் மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஸோ எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லைப்பா, உங்களை தவிர. என் வீடியோவை பார்த்து என் சப்ஸ்கிரைபர் நீங்கள் கேட்பீங்களே கிட்டன் வேணுன்ட்டு, எனக்கு அவங்க மேலே மட்டும் தான் நம்பிக்கை. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு இல்லை. என்ன மாதிரி நிறைய பேர் அவஸ்தைப்பட்டு இருப்பீங்க இந்த மாதிரி கிட்டனை. ஆனால் நம்ம ப்ளூ கிராஸ் விட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சரியாக பராமரிப்பு இருக்காது 100%. எனக்கு சீரியஸாக வீடியோ பண்ணுறதுக்கு கூட இப்போ மூடு இல்லை. ஸோ ஓகே, பாய். கிட்டன் வேணுங்கிறதுக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பாய் பாய்.